பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். 1905 ஆண்டு அக்டோபர் 16 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் எனப்படும் வங்காள பிரிவினை நடைபெற்றது. 1905 ஆண்டில் வங்காள மாகாணம் பிரிட்டிஷ் இந்தியாவில் மிகப்பெரிய நிர்வாக பிரிவாக இருந்தது. அப்போது மேற்கு வங்காளம், பீகார் மற்றும் ஒடிசா ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய வங்காளம் சுமார் 8 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகையை கொண்டிருந்தது. வைஸ்ராயாக இருந்த கர்சன் பிரபுவும் பிரிட்டிஷ் அதிகாரிகளும் இவ்வளவு பெரிய மாகாணத்தை ஒரு ஆளுநரால் திறம்பட நிர்வாகம் செய்ய முடியாது என்று கூறினர். குறிப்பாக கிழக்கு வங்காளத்தின் தொலைதூர பகுதிகள் புறக்கணிக்கப்படுவதாகவும் வளர்ச்சியடையாமல் இருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். நிர்வாக காரணங்கள் இருந்தாலும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் முக்கிய நோக்கம் டிவைட் அண்ட் ரூல் பாலிசி என்ற பிரித்தாளும் கொள்கையாகவே இருந்தது என்பது தேசியவாதிகள் முன்வைத்த வாதமாக இருந்தது. தேசியவாதத்தின் மையத்தை தகர்ப்பதே பிரிவினை திட்டத்தின் மறைமுக நோக்கம் என அவர்கள் கருதினர். ஏனெனில் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி மற்றும் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வங்காளம், குறிப்பாக கல்கத்தா, இந்திய தேசியவாதத்தின் அறிவுசார் மற்றும் அரசியல் மையமாக விளங்கியது. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான பெரும்பாலான விழிப்புணர்வு போராட்டங்கள் இங்கிருந்தே உருவாயின. இதனை தகர்க்கும் வகையில் மத அடிப்படையில் வங்க பிரிவினை தெளிவாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருந்த பகுதிகள் ஒன்றிணைக்கப்பட்டு ஒரு புதிய மாகாணமாக உருவாக்கப்பட்டது. இதன் தலைநகராக டாக்கா அறிவிக்கப்பட்டது. இந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்த மேற்கு வங்காளம், பீகார் மற்றும் ஒடிசா ஆகியவற்றை ஒருங்கிணைத்து மேற்கு வங்க மாகாணம் உருவாக்கப்பட்டது. இதற்கு தலைநகரமாக கல்கத்தா இருந்தது. இந்த பிரிவினை இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே வகுப்புவாத உணர்வுகளை தூண்டி இந்துக்கள், முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் அரசியல் ரீதியாக மக்களை பிரிப்பதை நோக்கமாக கொண்டிருந்தது. அக்டோபர் 16, 1905 இந்த பிரிவினை அறிவிக்கப்பட்டதும் இந்திய தேசிய வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. பிரிட்டிஷ் பொருட்களை பயன்படுத்துவதை தடை செய்து அதன் மூலம் பிரிட்டிஷ் அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துவது போராட்டத்தின் முக்கிய ஆயுதமாக மாறியது. சுதேசி இயக்கம் என்ற போராட்டத்தின் மூலம் சொந்த நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை பயன்படுத்துவதை ஊக்குவித்து உள்நாட்டு தொழில் வளர்ச்சிக்கு ஆதரவு அளிக்கப்பட்டது. இது மக்களை சுதந்திர போராட்டத்துடன் பொருளாதார ரீதியாகவும் இணைத்தது. மிதவாத குழுக்கள் நீதிமன்றங்களிலும் சட்டசபைகளிலும் தீர்மானம் நிறைவேற்றுவதோடு மட்டும் இல்லாமல் பொதுமக்களோடு வீதியில் இறங்கி போராடும் ஒரு புதிய பரிமாணம் உருவானது. வங்க பிரிவினை இந்திய தேசிய காங்கிரசுக்குள் கருத்து வேறுபாடுகளை அதிகரித்தது. மிதவாத அணுகுமுறையின் தோல்வி குறித்த உணர்வை அதிகரித்து தீவிரவாதத்தின் எழுச்சிக்கு வழிவகுத்தது. கோரிக்கை மனுக்கள், தீர்மானங்கள் மூலம் மட்டுமே சுதந்திரம் பெற முடியும் என்ற மிதவாதிகளின் நம்பிக்கை வலுவிழந்தது. தீவிரவாத தலைவர்களாக அறியப்பட்ட லாலா லஜபத் ராய், பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால் போன்ற தலைவர்கள் தலைமையில் தன்னாட்சி என்பது ஒரு கோரிக்கை அல்ல, அது பிறப்புரிமை என்ற முழக்கம் வலுப்பெற்றது. பாலகங்காதர திலகர் சுதந்திரம் எனது பிறப்புரிமை, நான் அதை அடைந்தே தீருவேன் என்று முழங்கினார். இந்த இரு குழுக்களுக்கும் இடையே ஏற்பட்ட தத்துவார்த்த மோதலின் விளைவாக 1907 சூரத் பிளவு ஏற்பட்டது. காங்கிரசின் பிளவு தீவிரவாதிகளின் ஆதிக்கத்தை உறுதிப்படுத்தியது. தீவிரவாத அரசியலில் வெளிப்படையாக செயல்பட முடியாததால் இளைஞர்கள் பலர் அனுஷீலன் சமிதி போன்ற ரகசிய புரட்சி இயக்கங்களில் இணைந்தனர். இவர்கள் வன்முறையான வழிகள் மூலம் பிரிட்டிஷ் அதிகாரிகளை படுகொலை செய்வது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இந்த போராட்டத்தின் தீவிரத்தை கண்ட பிரிட்டிஷ் அரசாங்கம் இறுதியில் 1911 ஆண்டில் வங்காள பிரிவினையை ரத்து செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. வங்க பிரிவினையை தொடர்ந்து முஸ்லிம்களின் நலன்களை பாதுகாக்க என்ற பெயரில் முஸ்லிம் லீக் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. முஸ்லிம் லீக் உருவானது ஆங்கிலேயர்கள் எதிர்பார்த்ததை போன்று இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் அடிப்படையில் அமைந்திருந்த தேசியவாத இயக்கத்தில் பிளவை உருவாக்கியது. இதுவே பிற்காலத்தில் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு அரசியல் ரீதியான அடித்தளமிட்டது. வங்க பிரிவினை என்பது வெறும் நிர்வாக மாற்றமாக இல்லாமல் இந்திய தேசிய உணர்விலும் போராட்ட முறைகளிலும் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திய வலிமையான நிகழ்வாக வரலாற்றில் பதிவானது.